ஹாய் மக்களே, வெறுக்கட்டும் கிங் டேக்கன் லெட் கேம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பேக் ஃபூஸ். இது வந்து எபிசோட் 20. ஓகே, இந்த வீடியோ போனால் ஃபுட்டு அடிக்க மாட்டேன். நான் ஃபுட்டு வைப்பேன். கஞ்சா பையன் வந்து ஒன்றாய் தர மாட்டேறான். இன்னைக்கு என்ன ப்ரூவ் பண்ணி போனீங்க அப்படின்னு கேட்பீங்க. இந்த கட்டிலாம் பாருங்கள், கடுப்பு கொத்தலாம் பாருங்கள். இங்கே இருக்க ஒன்று இந்த ஐநாத ஒரு பாஸ் அடித்தேன், கிடைச்சிச்சு. இந்த கடுப்பு கொத்தை வந்து ரொம்ப நல்ல பவர், எனர்ஜி கூட ஏறும். ஆனால் என்கிட்ட என்ன ஃபுட்டு கிடைச்சிதான் பாருங்கள். போடுறாடே என்னடா புத்தா வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா, அது வந்து கஞ்சாத்தான் நான் தந்தான். கஞ்சா பையன் லவ் கூட தண்ணியிருக்கான். ரைட்டிங் வந்து ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன். முன்னாள் நேரத்துல லவ் கிடச்சிச்சு, நேற்றுனா புத்தா கிடச்சிச்சு. ஓகே மக்களே, அதுக்கும் வேறு ஃபுட் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் கிடைக்க. இந்த கருப்பு கொத்து, இந்த கருப்பு கொத்து ரொம்ப பவர். இந்த அந்த 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 பாஸ் பேர் தெரியல. இந்த கத்தி பாஸ் பேர் வந்து டைமண்ட். ஆனால் அவன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரே கஷ்டப்பட்டு அடிச்சு கிடைச்சிச்சு. முன்னாள் நான் அவன் அடிச்சேன். சரி ஓகே விடுங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இப்போ 10 நிமிஷம் வீடியோ போட்டேன். இப்போ வந்து ஃபுட்டு ரோல் பண்ணலாம். கஞ்சா என்ன ஃபுட்டு தரான்னு பார்க்குறான். என்ன ஃபுட்டு தரான்னு தெரியல. அது உனக்கா உன் தம்பிக்கான்னு கேட்டீங்கன்னா அது நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ கேம் இல்லை, வீட்டு தான் இருப்பான். சரி ஓகே, எவனா புத்தா யூஸ் பண்ணேன். என்ன ப்ரோ புத்தா நான் யூஸ் பண்ணுறேன், சீக்கிரம் என்ன புத்தா நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டுருக்கீங்க. மொபைல் வேணாருனால புத்தா ரூபா கரெக்டாக இருக்காது. ஓகே, லைட்டு நல்லா போட்டுறேன். ஆனால் என் ஃபோனில் கொஞ்சம் ரொம்ப சொக்கா லோட் பண்ணிட்டு இருக்கப்ப மற்ற ப்ரோ பேஸ் கூட வெறுப்பேற்றுவாங்க. இங்கே யாரும் இல்லை தெரியல. எனக்கு என்ன நம்மளோட நல்லா போட்டு தருவானான்னு தெரியலையே. ஆனால் நேற்று நல்லா தந்தான். நேற்று நான் இந்த வாட்டி லோட் பண்ணேன். ஃபஸ்ட்டு டோரில் நல்லா ஃபுட்டு தந்தேன், புத்தா தந்தான். இன்றைக்கி என்ன தர போகிறாரு, ஹெச்டி ஃபுட்டாக தரா. ஆனால் இருக்கிற ஃபுட்டு மட்டும் தராடுறா, வேறு ஃபுட்டு தராங்கன்றா. சரி ஓகே, இப்போ அந்த ஃபுட்டு ரோல் பண்ண போகிறான். என்ன மக்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட்டு கேட்குறாளே, போகிறாளே நீ வேறு. ஐயோ பார்த்துக்கலாம். ஓகே பாருங்க, மணிமி ரைட்டு கிடச்சிச்சு. சரி அவன் ஃபுட்டு கேட்குறான். நம்ம இவனுக்கார நல்லா வச்சுக்கிறேன். அதே தம்பி வச்சுக்க, அது மட்டும் என்ஜாய் பண்ணுறா வந்து. ஆனால் வந்து பேரா என்ன பேர்ப்பா பார்க்குறேன். ஏய் யாரா நீ? அதான் பாரி யாரா நீ? மெடிக்கல் ஃபுட்டு நினச்சிருக்கா மக்கரே. என்னடா நீ? அதுக்கு தான் எனக்கு ஃபுட்டு கேட்குறேன். நல்லா வச்சுக்க எல்லாத்துமே இருக்கு. அது மெசேஜ் அப்போ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்டா சும்மா. இன்னைக்கு ஃபுட்டு ரோல் பண்ணுறப்ப மணிமி ரைட்டு கொடுக்குறான். பரவாயில்ல, நம்ம பையன் வச்சுக்கிட்டோம். அம்மத்தில் சூப்பரான ஃபுட்டு இருக்குது. ரைட்டினே இதுதான் இருக்குது. மணிமி ரைட் ஃபுட்டு கொடுத்தான். தம்பி இருந்தால் வந்து கொடுக்குறான். ஸோ அவனுமே இல்லை. ஸோ சார் ஓகே, நம்ம என்ன செய்ய போகுதுன்னா லைட் பாருங்க, நானே ஏற்றிருக்கேன். இங்கே இருக்கு அந்த பாஸ் அடித்தேன். ஹீட் அண்டு கோர்டுன்னு நினைக்கிறேன். பாதி இருப்பு பாதி ஐஸ் கட்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஐரன் நல்லா ஐரன் தான்.
அப்பா பேசிட்டு கஞ்சா இப்படி தருவானா நினைக்கவே இல்லை மகளே, நினைக்கவே இல்லை. புத்தா அப்பாவை எவ்வளோ ஏற்றிக்கன்னு பாருங்கள், 108 தான் நல்லா ஊற்றலாம். ஆனால் வந்து ஃபோனில் வேணாலப்ப கொஞ்சம் நல்லா இருக்காது. ஃபோன் சார்ஜ் இல்லை, ஆனால் இப்படி காமிக்கிது வேறு. ஓகே, லவ் ஃபுட்டு கூட நல்லா ஃபுட்டுலாம். மொத்தம் 200 மாஸ்டர் ஏற்றணுமோ? லவ்லாம் வேணாம், நம்ம வந்து சும்மா ஸ்டோன் கூட பண்ணலாம். யார் யார் காமாத்தில் சொல்லுங்கள். என்ன மாதிரி லைட் ஃபுட்டு சாப்பிட்டு என்ன மாதிரி சும்மா சூப்பரான ஃபுட்டு ஸ்டோன் பண்ணி. ஆனால் மெடிக்கல் ஃபுட் தான் இருக்கே. ஸோ சார் நிறைய மணிமி லைட்டு கொடுத்தான் சார். லைட்டெலாம் அது இருக்குது. ஓகே, என்ன ஒன்று தந்துருக்கான். சரி ஓகே. இப்போ வந்து அந்த இவங்க நம்ம அடிக்க போகிறோம். நீங்கள் கூட வச்சா நிறையா மல்லி கிடைக்கும். ரைட் ஃபுட்டு அதுதானே வர வேற அது அப்பாவும் மட்டும் பண்ணு. எனக்குமே புத்தாரண்டா இருக்கு. தம்பி புத்த அன்ராக் பண்ணியிருக்கான் போல. நம்ம மாதிரி தான் போகக்கூடிய இவன் வந்து சும்மா கொஞ்சம் ப்ரோ பேர் கம்மி தான் சீட்டு வீட என்ன அடிக்க விடுறா? உனக்கு என்ன ஆச்சுடா? தெரியல. இன்னும் புக்கை யூஸ் பண்ணப்போ எனக்கும் சொக்காதான் ஆகுது. தம்பி தண்ணி அடிப்பா. அடிக்க போறானா? சரி, நான் அந்த சைடு அடி, நான் இந்த சைடு அடி. ஸோ நம்ம ப்ரோக்கு மட்டும் நான் நல்லா சொல்லி கிடைக்க மாட்டேன். ஸோ சார் சீட்டுக்கு போக முடியும். சீட்டு போயிட்டான்னு தெரியல. அதோட பேசிட்டான். அவன் எத்தனை நாள் டெவலப் பண்ணா? 700 தெரிஞ்சு நினைக்கிறேன். அந்த ஒன்று ஐஸ் பாஸுக்கு வேணா சீத்துக்கு போய் ஒன்றா அந்த மாதிரி செய்ய முடியாது மக்களே. 6 நான் சீத்துக்கே போயிட்டேன். நான் மணிமி சாரி கேட்கான்னு பார்த்தா அந்த ஜாடி ஓப்பன் பண்ணால் வந்து அந்த பாஸ் அடிக்க முடியும். ஸோ வந்து சொன்னால் நீ அடி சீட்டுக்கு போய்க்கிற சாரி தெரிஞ்சாரு அப்படின்னு சொன்னான். ஸோ சார் அதனால் ஹெல்ப் பண்ண முடியல. புத்தூர் ஆர்டர் பண்ணால் பார்த்தா இன்றைக்கி மட்டும் நான் மக்களே லைஃப் கொடுத்தாங்க. வேறு அதெல்லாம் பாருங்கள், நான் நிறைய ஏற்றியிருக்கேன். ஓகே, ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ மக்களே நான் ப்ரோ பேர் ஆகிட்டேன். இந்த கத்தி பவர் செம்மையாக இருக்குங்க பாருங்க. இந்த பாஸோட பவர் கத்தி இதான் மக்களே. இதை வச்சு தான் பிபி அடிக்கும். ஆனால் அவனுக்கு டக்குன்னு அவனுக்கு டக்குன்னு உயிர் இருக்குது. அவனுக்கு நம்ம கிட்டத்தட்ட பாஸ் சர்வர் போகிறோம்.
என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாஸ் யாரெல்லாம் முடிச்சுப்போம் ஃபுட் தருவேன். இவன் நான் எங்கே இருக்கான்னு தெரியல. இவன் வரையும் வச்சு கஷ்டமாக அவன் அரிச்சா அவன் கத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பாஸ் அடிக்கிற அளவுக்கு வந்துடும் முடியாது இல்லையே. ஆனால் வந்து வெறும் 20,000 25 கொடுக்குறாங்க. வருது ஒன்றே புரியுது நமக்கு. அடுத்து இருந்தாலும் பக்கத்தில் இருக்க அந்த ஹார்ட்டு இது வந்து கோட்டு கோட்டான்னு சரி ஓகே. நிறைய கூட ஹெல்ப் பண்ணாங்க. நான் தண்ணி சொல்லுவேன் அவங்க கூட பண்ணுறேன் சீத்தூராக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன். ஆனால் வந்து ரைட் சுற்றி வச்சுக்கோங்க. மேகமா வீடு ரைட் தான் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மேகமா பெஸ்ட்டு. ரைட் என்ன பெஸ்ட்டாக அந்த கத்தி இருக்கா ஐஸ் போட்டு வீடு இதுதான் பெஸ்ட்டு. கத்தி வச்சுக்கிட்டு ஈஸியாக இருக்கேன். மேகமா அப்படிங்க மேகமா கொஞ்சம் பவுல் யூஸ் பண்ணி தான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு ரைட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். யார் யாருக்கு மேக்மா பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ அந்த ரெண்டு குட்டி கெட்டது லூஃபி இருக்குது. லூஃபி யூஸ் பண்ணி கிடையாது. அது கொஞ்சம் மொக்கலாம். அந்த குட்டி எனக்கு இருக்குது. இதாக காமிக்கிறேன். லூஃபி 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 இதா சாரி மக்களே இது இந்த இந்தா இதுதான். நான் பவர் யூஸ் பண்ணனே கிடையாது. ஃபஸ்ட்டு பவரே சும்மா அடிச்சுட்டான். யார் லூஃபி ஃபுல் சாப்பிட்டுக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் தான் பவர்லாம் என்ன கொஞ்சம் நிறைய டேமேஜாக போகணும். எனக்கு ரைட்டு தான் கரெக்டாக இருக்குது. ஓகே மக்களே எனக்கு நல்லா பிடிச்சது. ஓகே சந்தோஷம். சார்ஜ் கம்மியாக இருக்கு. யாரா நீ? ஐயோ அவனை பற்றி பார்க்குறேன். நீ யாருன்னு தெரியலையே. என்னமா இருக்கானே யாரும் தெரியலையே மக்களே. இவனா நினைக்கிறேன். இவன் வாட்டர் கேட்டிருக்கான். இவன்ட யாரா தொப்பி மாற்றிக்கானோ? இந்த பையனா? எஸ் டைனோஸ் அடிச்சிருக்கான். மக்களே இங்கே பாருங்க மக்களே மேலே இதுதான் அடிச்சிருக்கான். இவன் அந்த குட்டியை பிரச்சனை இல்லை. சரி வேணாம் கேட்டா தரமாட்டான். அவங்க கூட நீ தான் ஃபுட்டு வச்சுக்கி உன் தம்பிக்கு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அன்றைக்கி தான் கொடுக்க முடியும். நீங்கள் மட்டும் அப்படி தந்த கொஞ்சம் சொக்காயிடுச்சோ? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயோ கொஞ்சம் சொக்காயிடுச்சு. சாரி என்ன பிரச்சனைனா கேர்நாத்தா கேர்நாத் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. ஒன்றா மற்றலாம் சாப்பிட முடியும். அப்படி ஃபோன் பண்ணால் அம்மா அப்போ கொடுக்க முடியாது. அப்போ இவன் வாய் வச்சு கஞ்சாந்த வாய் வச்சுக்கிறான் கொடுக்க முடியும். ஃபோன் பண்ணால் வாங்க முடியாது. ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அந்த வீடியோ யார் பார்த்துருக்கீங்க மறக்காமல் இப்போ லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ என் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே இதை நாட்டி சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே மக்களே பாய் எப்படி கெத்தா தமாசா. ஓகே டெஸ்ட் முடிச்சுக்க போனோம். வீடியோ அடுத்து சண்டே போனோம். பாய்.